ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறேன். இந்த வாத்தியார நீ பாட்டும் வர, நீ பாட்டும் போகிற, எப்போ வரேன்னு தெரிய மாட்டேது. மாதத்துக்கு இதை 1-2 வீடியோ போடுற, டக்குன்னு காணாமல் போயிடுற. உனக்கும் இதை லாபம் இருக்கிற மாதிரி தெரில, எங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்க மாட்டேற. நான் எதுக்கு உன்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. சரி, இது நாள் வரையும் நடந்தது விட்டுருங்கோ. I'll try to post a video every day hereafter. அதனால் நீங்களும் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்கோங்க, சரிங்களா? சரி, கடந்த காலத்தில் ஒரு செயலை நீ ஏன் செய்யவில்லை அப்படின்னு பேசுறதுக்கு why didn't youன்னு பேசி பக்கத்தில் ஒரு வெர்பை போட்டு பேசுங்க. அந்த வெர்பு எப்படி இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக இருக்கணும், அதாவது V1 வெர்ப். நான் அடிக்கடி சொல்கிறது தான், சரிங்களா? ஏன் இன்று காலை நீ சாப்பிடவில்லை? ஏன் இன்னைக்கு காலையில் சாப்பிடல நீ அப்படின்னு கேட்கணும். இப்போ கவனிங்க, why did you eat அப்படின்னா ஏன் சாப்பிட்டாய். why didn't அதாவது did not, இது ரெண்டும் சேர்ந்தது தான் didn't. why didn't you eat அப்படின்னா ஏன் சாப்பிடல. this morning இன்னைக்கு காலையில், டுடே மார்னிங் அப்படின்னு பேசாதீங்க, சரிங்களா? this morning அப்படின்னா இன்னைக்கு காலையில். why didn't you eat this morning? why didn't you eat this morning அப்படின்னா இன்னைக்கு காலையில் நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு அர்த்தம். why didn't you eat your breakfast இப்படின்னு கூட கேட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, why didn't you eat your breakfast இப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் இப்படி தான் பேசணும் அப்படின்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஏன் அம்மா கிட்ட சொல்லலை? அம்மா கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கணும். இப்போது why didn't you tell அப்படின்னா ஏன் சொல்லலை. tell mom அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு அர்த்தம். tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. tell him அப்படின்னா அவர்கிட்ட சொல்லு. tell mom அப்படின்னா இல்லை டெல் மம்மி அப்படின்னு கூட பேசிக்கோங்க, சரிங்களா? டெல் மாம் அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லு. why didn't you tell mom அப்படின்னா ஏன் அம்மா கிட்ட சொல்லலை. why did you tell mom அப்படின்னா why did you tell mom அப்படின்னா அம்மா கிட்ட ஏன் சொன்னேன். why didn't you tell mom அப்படின்னா அம்மா கிட்ட ஏன் சொல்லலை. இதுக்கு இதாக அர்த்தம் குழப்பிக்கூடாது, சரிங்களா? குழம்பிக்காதீங்க. அப்பா கிட்ட ஏன் சொல்லலை நீ ஏன் அப்பா கிட்ட சொல்லலை. why didn't you tell dad அப்படிங்கிறீங்களா? சரி, why didn't you tell daddy அப்படின்னா அப்பா கிட்ட ஏன் சொல்லலை. என்னை ஏன் இன்வைட் பண்ணல. ஏன் என்ன இன்வைட் பண்ணலை. why didn't you invite me அவ்வளோதான். why didn't you invite me அப்படின்னா என்னை ஏன் இன்வைட் பண்ணலை, என்னை ஏன் கூப்பிடலை, ஏன் ஐடி கார்டு கொண்டு வரல. கொண்டு வா அப்படின்னா bring அப்படின்னு அர்த்தம். அதாவது bring அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? why didn't you bring அப்படின்னா ஏன் கொண்டு வரல. why didn't you bring your ID அப்படின்னா உன்னுடைய ஐடியை ஏன் கொண்டு வரல அப்படின்னு அர்த்தம். ஏன் குளிக்கல நீ. இப்போ டேக் அ பாத் அப்படின்னா குளி அப்படின்னு அர்த்தம். why did you take a bath ஏன் குளிச்ச அப்படின்னு அர்த்தம். why didn't you take a bath அப்படின்னா ஏன் குளிக்கல அப்படின்னு அர்த்தம். why did you take a bath அப்படின்னா why did you take a bath அப்படின்னா ஏன் குளிச்ச. why didn't you take a bath அப்படின்னா ஏன் குளிக்கல. ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லலை. டெல் மீ த ட்ரூத் அப்படின்னா என்கிட்ட உண்மையை சொல்லு. why didn't you tell me the truth அப்படின்னா ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லலை. why didn't you tell me the truth என்கிட்ட ஏன் உண்மையை சொல்லலை. என்னை ஏன் எழுப்பி விடலை. வேக் மீ அப், வேக் ஹிம் அப் அப்படின்னா அவரை எழுப்பு. வேக் மீ அப் அப்படின்னா என்ன எழுப்பு. why did you wake me up அப்படின்னா என்னை ஏன் எழுப்புன. why didn't you wake me up அப்படின்னா why didn't you wake me up என்னை ஏன் எழுப்பி விடலை, என்னை ஏன் நீங்கள் எழுப்பி விடலை அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த மாதிரி கேட்கணுங்க. எப்படி? ஆமாம், நான் உங்களை காலையில் என்ன 4 மணிக்கு எழுப்பி விட சொன்னேன்ல, என்ன காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட சொன்னோம்ல, என்னை ஏன் நீங்கள் எழுப்பி விடலை காலையில் 4 மணிக்கு. காலையில் 4 மணிக்கு என்னை ஏன் நீங்கள் எழுப்பி விடலை. இப்போ why didn't you wake me up அப்படின்னா என்னை ஏன் நீங்கள் எழுப்பி விடலை அப்படின்னு அர்த்தம். this morning at 4 அப்படின்னா இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு. why didn't you wake me up this morning at 4 காலையில் 4 மணிக்கு நீ என்னை ஏன் நீ எழுப்பி விடலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னோட ஹோம்ஒர்க்கை நீ ஏன் முடிக்கல. அப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருந்த நீ. அதை விட்டா உனக்கு வேற என்ன வேலை இருக்கு. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, பல்ல பேத்து கையில் கொடுத்துருவேன். உன்னோட ஹோம்ஒர்க்கை நீ ஏன் முடிக்கல அப்படின்னு கேட்கணும். ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா உன்னோட ஹோம்ஒர்க்கை முடி, ஃபினிஷ் பண்ணு. why didn't you finish your homework அப்படின்னா ஏன் உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிக்கல. என்னோட மெசேஜுக்கு ஏன் நீ ரிப்ளை பண்ணலை.
அப்படின்னு வேலை பண்ணிட்டு இருந்த நீ ஏன் என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல? இந்த ரிப்ளை அப்படின்ற வார்த்தை அதிலே வந்துருச்சு. வை டிடன்ட் யூ ரிப்ளை அப்படின்னா ஏன் ரிப்ளை பண்ணல? டு மை மெசேஜ் அப்படின்னா என்னுடைய மெசேஜுக்கு. வை டிடன்ட் யூ ரிப்ளை டு மை மெசேஜ், என்னோட மெசேஜுக்கு நீ ஏன் ரிப்ளை பண்ணல? ஜிம்முக்கு ஏன் போகல? அந்த தினைக்கும் போக சொன்னல, அப்புறம் ஏன் ஸ்கிப் பண்ணுறேன்? ஜிம்முக்கு ஏன் போகல? வை டிடன்ட் யூ கோ அப்படின்னா ஏன் போகல? டு த ஜிம் அப்படின்னா ஜிம் இருக்கு. வை டிடன்ட் யூ கோ டு த ஜிம், ஜிம்முக்கு ஏன் நீ போகல? ஏன் லைட் ஆஃப் பண்ணல? ஏன் நீ லைட் ஆஃப் பண்ணல? ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணு, லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். வை டிடன்ட் யூ ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னா ஏன் லைட்ஸை ஆஃப் பண்ணலை, ஏன் லைட் ஆஃப் பண்ணலை, எல்லா லைட்டையும் ஏன் ஆஃப் பண்ணலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏன் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா இப்போ தானே பார்த்தோம். வை டிடன்ட் யூ ரிப்ளை, வை டிடன்ட் யூ ரிப்ளை, ஏன் ரிப்ளை பண்ணலை? வாட்ஸ்அப்பில் ஏன் நீ ரிப்ளை பண்ணலை? வாட்ஸ்அப்பில் ஏன் நீ ரிப்ளை பண்ணலை அப்படின்னு கேட்கணும். வை டிடன்ட் யூ ரிப்ளை, அது வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் அப்படின்னா ஆன் வாட்ஸ்அப், ஆன் யூடியூப், யூடியூப்பில், ஆன் வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பில், ஆன் ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்கில், இன் ஃபேஸ்புக், இன் வாட்ஸ்அப், இன் யூடியூப். அந்த இன்னுன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆன் யூடியூப், யூடியூப்பில், ஆன் வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பில், ஆன் ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்கில், ஆன் இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராமில். வை டிடன்ட் யூ ரிப்ளை ஆன் வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பில் நீ ஏன் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏன் ஹெல்மெட் போடலை? ஹெல்மெட் நீ ஏன் போடலை? வியர் த ஹெல்மெட் அப்படின்னா ஹெல்மெட்டை போடு. வை டிடன்ட் யூ வியர் த ஹெல்மெட், வை டிடன்ட் யூ வியர் த ஹெல்மெட் அப்படின்னா ஏன் ஹெல்மெட் போடலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நேற்று நீ ஏன் வேலைக்கு வரல? இந்த வேலைக்கு அப்படின்ற வார்த்தையை விட்டுருவோம். நேற்று நீ ஏன் வரல அப்படின்னு எப்படி கேட்கலாம்? எப்படிங்க கேட்கலாம்? வை டிடன்ட் யூ கம் அப்படின்னா, வை டிட் யூ கம் அப்படின்னா ஏன் வந்த? வை டிடன்ட் யூ கம் அப்படின்னா, வை டிடன்ட் யூ கம் அப்படின்னா ஏன் வரல? டு ஒர்க் அப்படின்னா வேலைக்கு. எஸ்டர்டே நேற்று. வை டிடன்ட் யூ கம் டு ஒர்க் எஸ்டர்டே, வை டிடன்ட் யூ கம் டு ஒர்க் எஸ்டர்டே, நேற்று நீ ஏன் வேலைக்கு வரல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதை நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்கணும். டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு. வை டிடன்ட் யூ டெல் மீ அப்படின்னா ஏன் என்கிட்ட சொல்லலை? திஸ் அப்படின்னா இதை, அதாவது இந்த திஸ் அப்படின்ற வார்த்தைக்கு இது, இதை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அந்த திஸ் அப்படின்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தோட இறுதியில் வந்துருச்சுன்னா அந்த திஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்? இதை அப்படின்னு அர்த்தம். சரி, ஏர்லியர் அப்படின்னா முன்கூட்டியே. வை டிடன்ட் யூ டெல் மீ திஸ் ஏர்லியர், இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏன் டிக்கெட் புக் பண்ணலை? டிக்கெட்டை ஏன் புக் பண்ணலை? வை டிடன்ட் யூ புக் த டிக்கெட், அவ்வளோதான். வை டிடன்ட் யூ புக் த டிக்கெட், டிக்கெட்டை ஏன் புக் பண்ணலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏன் திரும்ப எனக்கு கால் பண்ணல? நான் உனக்கு 5 முறை கால் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை. திரும்ப ஏன் திரும்ப எனக்கு கால் பண்ணலை? ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னா நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். கால் மீ பேக் அப்படின்னா எனக்கு திரும்ப கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். வை டிடன்ட் யூ கால் மீ பேக் அப்படின்னா, வை டிடன்ட் யூ கால் மீ பேக், எனக்கு ஏன் நீ திரும்ப கால் பண்ணலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏன் ஃபோட்டோ அனுப்பலை? அனுப்பு அப்படின்னா சென்டு இல்லைங்களா? சரி, வை டிடன்ட் யூ சென்ட் அப்படின்னா ஏன் அனுப்பலை? என்னத்தை? ஃபோட்டோவா? அந்த ஃபோட்டோ. வை டிடன்ட் யூ சென்ட் த ஃபோட்டோ, ஃபோட்டோ ஏன் அனுப்பலை? அந்த ஃபோட்டோவை நீ ஏன் அனுப்பலை அப்படின்னு அர்த்தம். சரி, ஏன் ஷூ போடலை? நீ ஏன் ஷூ போடலை? வை டிடன்ட் யூ வியர் ஷூஸ் அப்படின்னு கேட்கலாம். ஷூஸ் அப்படின்னு தான் பேசணுமே தவிர ஷூ அப்படின்னு பேசக்கூடாது. சரிங்களா? வை டிடன்ட் யூ வியர் ஷூஸ், நீ ஏன் ஷூ போடலை. நம்ம தமிழில் நீ ஏன் ஷூஸ் போடலை அப்படின்லாம் பேச முடியாது. தமிழில் இப்படி தான் பேசணும், இங்கிலீஷில் இப்படி தான் பேசணும். ஏன் பணம் கொண்டு வரல நீ? நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.